சென்னை தியாகராய நகரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான வெங்கடேச பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் இன்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களோடு இன்னைக்கு நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தரிசனங்கள், என்னென்ன பூஜைகளாக நீங்க நடைபெற இருக்கு? வைகுண்ட ஏகாதசி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வெங்கடேச பெருமாள் கோவிலில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். இங்கு நீண்ட காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சிறப்பு ஏற்பாடாக இங்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எளிதாக நீண்ட வரிசையில் நின்றாலும் எளிதாக சுவாமி தரிசனம் செய்வதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோயில் என்பதனால திருப்பதியில் எப்படி வழிபாடு முறைகள் எல்லாம் செய்யப்படுதோ இரவு நேரத்திலேயே அங்கே எப்படி 12 மணி அளவிலேயே அங்கே சொர்க்கவாசல் திறப்பானது எப்படியெல்லாம் நடைபெற்றதோ அதே போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. இது நகரின் மையப்பகுதியில் இருப்பதனால நீண்ட வரிசையில் பக்தர்கள் வெங்கட்ரமணா சாலையில் நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. எளிதாக சாமியை தரிசனம் செய்வதற்காக காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் நடைதிறப்பு செய்யப்பட்டது. பக்தர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி கோயில், வெங்கடேஸ்வர கோயில் போன்றவருக்கு தொடர்ந்து வருவது வழக்கம். அதன் அடிப்படையில் நீண்ட வரிசையில் மக்கள் வந்திருப்பதை பார்க்க முடியுது. அதற்கான சிறப்பு பூஜைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சார், எப்படி இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது பார்க்க? பாபு அமெரிக்காலேருந்து வந்துச்சு. இங்க லாட்ஜில் திருப்பதி இருந்தது. இங்க தரிசனம் பண்ணிட்டு போகணும். நல்லா ఎప్పుడు ఏది మంచిగా ఉంటది, ఏది అనుకున్నా బాగా జరుగుతుంది. చాలా పవర్ఫుల్ వెంకటేశ్వర స్వామి. అందుకే ఎప్పుడై వచ్చినా చెన్నైకి తిరుపతికి ఎప్పుడు వచ్చినా గానీ ఇక్కడికి వస్తాం. பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து கூட திருப்பதிக்கு போக முடியாத பக்தர்கள் இங்க இந்த வெங்கடேஸ்வர பெருமாளை பார்ப்பதற்கு வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவர்கள் நம்மளிடம் பேசியதையும் பார்க்க முடிந்தது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.